ஏற்கவும் இறை ஆசிரியை நமக்கு பெற்றுத்தரவும் மந்திரிக்கின்ற லோயோலா கல்லூரியில் பணிபுரியும் அருள் தந்தையர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். சிறு வழியில் நிறைவாழ்வு கண்ட நம் புனிதர் எனும் தலைப்பின் கீழ் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக சிறிய செயல்களை முழுமையான மனநிலையோடு செய்தவர் நம் புனிதர். மிகப்பெரிய மனிதராவதற்கு மிகப்பெரிய செயல்கள் ஏதும் செய்ய தேவையில்லை. மிக சிறிய செயல்களை முழு அன்போடும் முழு மனநிறைவோடும் இயேசுவின் மகிமைக்காகவும் ஆன்மாக்களின் ஈரேற்றத்திற்காகவும் செய்கின்ற போது அச்சிறு செயல்களும் இறைவனின் பார்வையில் மிக மதிப்பிற்குரியதாகவும் பெரியதாகவும் மாறுகின்றது. இப்பிரபஞ்சம் மிக பெரியது, மிக பரந்தது, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. இப்பிரபஞ்சத்தில் நாம் இவ்வுலக வாழ்வானது மிக சிறியது. இதை நாம் என்று உணர்கின்றோமோ அதை நமது மனதில் இருக்கின்ற எல்லா தீர்வுகளும் அறிந்து அன்பும் இரக்கமும் பரிவும் கருணையும் பொங்கி வழியும். குடும்ப வாழ்விலும் பங்கு வாழ்விலும் நமது இறப்பு மிக மிக சிறியதாகும். நமது செயல்பாடுகளும் பங்களிப்பும் மிக மிக குறுகியதாகும். நம் குடும்பத்தில் நாம் அன்றாடம் வழக்கமாக செய்யும் செயல்கள் மிக மிக சிறியது என்றாலும் அவைகளையே நம் குடும்பத்தை பலப்படுத்துகின்றன, வாழ்விக்கின்றன. எனவே நம் குடும்ப வாழ்விலும் பங்கு வாழ்விலும் செய்யும் செயல்கள் ஒருபோதும் இறைவன் பார்வையில் வீண் போவதில்லை. பெரிதாக சாதிக்க நினைக்கும் எவரும் அன்றாட சிறு சிறு செயல்களை செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். பல்லாயிரக்கணக்கான மைல் பயணமானது முதலில் எடுத்து வைக்கும் ஒரு அடியிலிருந்து தொடங்குகின்றது. ஒரு மிகப்பெரிய காட்டை அழிப்பதற்கு ஒரு சிறு தீக்குச்சியே போதுமானதாக இருக்கின்றது. மிகப்பெரிய செல்வந்தராக மாற முதலில் நாம் சேமித்து வைக்கும் ஒரு ரூபாயும் மதிப்பிற்குரியதாகிறது. இந்த உண்மையை நாம் புரிந்து வாழ்வோம். இறை வார்த்தையை விதையாக நம் மனதில் விதைத்து வாழும்போது இது சாத்தியமாகின்றது. இத்திருப்பலியில் நாம் சிறு செயல்களை முழு அன்போடும் மன நிறைவோடும் செய்கின்ற போது அது நிறைவு பெறுகின்றது. இத்திருப்பலியில் நவநாட்களை சிறப்பிக்கும் புனித பவுலடியார் அன்பியத்திலும் மற்றும் இங்குள்ள அனைத்து அன்பியத்தின் தேவைகளுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவார்த்தையை ஏற்போம், இறையருள் பெறுவோம். இப்பதியானது நம் அனைவரின் கருத்துக்களோடு இணைந்து தேவசகாய மன்றின் திருமதி சகாயத்திரி, திரு ஜான் கென்னடி, திரு பெரியநாயகம், திருமதி வனத்தாய், திரு பிச்சைமுத்து, திருமதி மலோத்குமரி இவர்களின் வாழ்க்கையை காட்சிக்காக கொடுக்கப்படுகிறது. தந்தை மகள் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளிடம் தூயாவியாரிடம் நம் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவின் புனித தெரசா புனிதையின் விழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே தயார் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இறைவன் இந்த புனிதை வழியாக செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்வோம். தொடர்ந்து இதனுடைய பரிந்துரையில் நம்மை வைத்து இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து மன்றாடுவோம். இத்திருப்பலியை நாம் தியாகத்திற்கு கொடுக்க தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள், தகுதியில்லாத தன்மைகள் வேளாண்மை கொண்டு வந்து இறைவனின் சன்னதியிலே அடுத்த வரைக்கும் மன்னிப்பு கோருவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் Amen.
எல்லாருமே மீது வைத்து நம் குற்றக்குறைகளை மன்னித்து நம்மை நிலைப்பாட்டுக்கு அழைத்து செல்வாராக. சகோதர சகோதரிகளை தனது பாதுகாவலர் குழந்தை திரேசாவை நாமனாளாக இன்று அவரது பரிந்துரையால் இறையர்களை பெற நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். நமது வேண்டுதல்களை அவரது காலடிகளில் வைத்து அவர் வழியாக இறைவனின் அருளை நிறைவாக பெற்றுக் கொள்ளுங்கள். குழந்தை இயேசுவின் புனித திரேசாவே, உமது உம்மை
மதுரமத்தில் வீற்றிருக்கும் சிறுமலரை சிறுமலரை பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும்.
அதிகாரம் 9 இறை வசனங்கள் 46 முதல் 50 முடிய. அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லாரிலும் சிறியவரை பெரியவர் ஆவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் ஒரு பெயரால் பேசுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்ப்போம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் சார்பாக இருக்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இனி சகோதர சகோதரிகளே, இந்த வேளாண் சபை குழுக்களுக்காக நாங்கள் கல்வி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் அனைவருக்குமே தெரிவிக்கப்படும். இந்த இயேசு சபையிலே உருவாக ஆவதற்கு ஆரம்ப காலகட்டத்திலே நாங்கள் 2 வருடங்கள் நவதர வாழ்க்கை என்பதை மேற்கொண்டோம். 2 வருடங்கள் முடித்த பிறகு முதல் வார்த்தை பாட்டை எடுக்கும் பொழுது எங்களுக்கு சொல்வார்கள், நீங்கள் இப்பொழுது துறவர வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றீர்கள். இந்த முதல் வார்த்தை பாட்டிக்கு பிறகு உங்களுக்கு பாதுகாவலாக யாராவது ஒரு புனிதர்களை நீங்கள் ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். பொதுவாக நிறைய இயேசுவினர் மாதாவை தான் பாதுகாவலாக இருப்பார்கள். சிலர் இயேசு சபையிலே சேர்ந்த புனிதர்கள் சொல்வார்கள், அவர்களையும் பாதுகாவலாக ஏற்றுக்கொள்வார்கள். எனது நண்பர் ஒருவர் குழந்தை இயேசுவை, நான் உதாரணத்துக்காக குழந்தை இயேசுவை தன்னுடைய பாதுகாவலாக ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், ஏன் குழந்தை தெரசாமலை நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பாக ஏற்றுக்கொண்டீர்கள்? அவர் சொன்னார், இந்த குழந்தை தெரசாமலிடம் எனக்கு பிடித்தது என்னவென்றால், லிட்டில் வே ஸ்மால் ஆக்ட் வித் கிரேட் லவ். லிட்டில் வே ஸ்மால் ஆக்ட் வித் கிரேட் லவ். இந்த 3 காரியங்கள் தான் எனக்கு அந்த குழந்தை தேசமான வாழ்க்கையை பிடித்தது என்றார். இன்று நீங்கள் அருமையான ஒரு வாழ்க்கையை எடுத்திருக்கிறீர்கள். நீங்க எழுதிருக்காங்க, என்ன எழுதிருக்காங்க? சிறிய வழியிலே நிறைவாழ்வை, சிறிய வழியிலே எப்படி நிறைவாழ்வை கற்றுக் கொள்வது என்பதை இந்த தேசா நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டுகிறது. அப்போ 2 வருஷத்துக்கு போய் நிறைய பேர் போய் புத்தகத்தில் பைபிள் கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? பைபிள் யாருமே இல்லையா? வச்சிருக்கீங்களா? மத்திய நற்செய்தியில் இயேசு குழந்தைகளை அழைத்து குழந்தைகள் போல் இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகின்றார். யாராவது வாசிக்க முடியுமா? 18வது அதிகாரம் 15 முதல் 17 வரை மொபைல் அவசரம்.
இப்போ முன்னாடி குழந்தைகளை இயேசு தொட வேண்டாம் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். இதை கண்ட சீடர் அவர்களை அகற்றினர். ஆனால் இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே கூடியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோ அதற்கு உட்பட மாட்டார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சீடர்களிடம் கூறினார். இயேசு அழகாக சிறு குழந்தைகளை சுற்றி காட்டி, நாம் அனைவருக்குமே சிறு குழந்தைகள் தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற விபரீதம் யதார்த்தமானது, அவங்களை பழகிறது, இது இப்படி நிறைய குணங்கள் நமக்கு பிள்ளைகள் சிறு குழந்தைகள். இந்த தெரசமானது குழந்தை தெரசமானது 24 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாங்க. இந்த உலகத்தில் 24 நாட்கள்ல வாழ்க்கையில அவர்கள் இறைவனோடு வைத்திருந்த ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையே ஆன்மாவின் வரலாறு ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். அந்த புத்தகத்து வழியாக தான் நாம இந்த 3 காரியங்களை கற்றுக்க போறோம். குழந்தைகள் ரொம்ப எல்லாரும் அப்படிதானே? குழந்தைகள் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் திடீர்னு குழந்தை உயர்ந்து பாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டான், பாட்டி ஒரு ஒழிச்சிக்க பாட்டி ஏன் நாங்கள் ஒழிக்கணும், இல்லை எங்கள் டீச்சர் வராங்க, உங்கள் டீச்சர் வந்தால் நான் ஏன் ஒழிக்கணும், இல்லை பாட்டி சேர்ந்து ஒழிச்சிக்கோ, நான் குழந்தை சொல்லிட்டேன்னா சூழல் தான் நான் போவேன். அப்போ குழந்தை சொல்லலாம், பாட்டி நீ செத்து போயிட்டு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு வந்துருக்கு, டீச்சர் வீட்டுக்கு விட்டாங்க, நீ போய் ஒழிக்க போகணும். இந்த மாதிரி குழந்தைகளை வெற்றித்தனத்தை பார்க்கலாம். குழந்தைகளை பற்றி வெற்றித்தனமாக இருப்பான். ஒரு அம்மா ஒரு குழந்தைய ட்ரெயினில் போய் போகிறப்போ அந்த டிக்கெட் செக்கர் வந்துக்கிறார். 5 வயசுக்கு மேலே நீங்கள் டிக்கெட் எடுக்கணும், உங்கள் பிள்ளையோட வயசு என்னன்னு கேட்குறாரு. ஆனால் அவன் சொல்லிட்டு தான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லியாமல் போய் கொடுக்குறாரு, எனக்கு ஆராய்ச்சமாக அப்படி வெற்றித்தனமாக இருக்கிறவங்களாம் அந்த குழந்தைகள். அதனால தான் இயேசு சொல்றாரு, வாழ்க்கையில் இந்த லிட்டில் வேணும் அப்படின்றது என்னன்னா குறுகிய வழி கிடையாது, நேர்மையான வழியில வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறது தான் அந்த லிட்டில் வேணும். நேர்மையான வழியில நாம வாழ்க்கையை அமைச்சுக்கிறப்போ வாழ்க்கையில நமக்கு நிச்சயமாக ஒரு நிம்மதி. இந்த நேர்மையான வழியில் பெரிய பெரிய காரியங்களை நம்ம சாதிக்க போவதில்லை, சின்ன சின்ன காரியங்கள் தான். முக்கியமா குடும்பங்கள்ல கணவன் மனைவியை பார்த்து நீதான் வீடு, நீதான் அன்பு, நீதான் காலையிலே மாலையிலே சாயந்தரம் எல்லாமும் நீதான் அப்படின்னு சொல்லுவார். ஆனா சாப்பிட ஒரு சின்ன கல் எடுத்துச்சு சொல்றது. ஆனா சிறிய காரியங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நம்மளே மாற்றி அமைச்சோம். இப்படி இந்த சிறு சிறு காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியது. அதைதான் வெற்றி பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக சிம்பிள் ஆக்ட், சிம்பிள் ஆக்ட், எளிமையான செயல். இந்த எளிமையான செயல் நம்ம வாழ்க்கையில தேசமா சுட்டி காட்டுறது என்னன்னா தியாகம் நிறைந்த செயல். வாழ்க்கையில நம்மளுடைய தியாகம்ன்றது நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். தியாகம் நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு உண்மை சம்பவத்தை படித்தேன். அதை மனதை மிகவும் பாதித்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒக்கி புயல் என்று உள்ளது. அந்த புயலினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டப்போ கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊரில் நிவாரண பணிக்காக மற்றவர்கள் எல்லாரிடமும் பொருட்கள் சேகரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுப்பி வைக்கலாம் என்று அந்த மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஹோட்டலை போட்டு வரப்பட்டெல்லாம் பணம் விளக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் நம்ம
ஒரு சாதாரண பிச்சை எடுக்கக்கூடியவர் சாயங்காலம் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, சார் உங்களுக்கு யார் வேணுமாயா? அப்போ சொல்றாரு, எனக்கு எதுவும் தேவையில்லை, இன்னைக்கு நான் சம்பாதிச்ச பணத்தை சாப்பிட்டேன், மீதி என்கிட்ட வந்து இந்த சில்லற காசு இருக்கு, இதில் வந்து 12 ரூபாய், இதை என்னுடைய நிவாரண நிதியாக கொடுக்குறேன். எவ்வளோ அதிகமாக தியாகம். அந்த 12 ரூபாய் இருந்தால் நாளைக்கு கூட சாப்பிடலாம், இருந்தாலும் தியாகம். ஒரு எளிய மனிதன் எவ்வளவு பெரிய தியாகமான செயல் செய்கிறார். இவங்களுக்கு கூட சாதாரண மனிதர்களுக்கு தான் நாம வாழ்க்கையை கற்றுக்கணும். இந்த தியாகம் செயல் தான் நாம் வந்து உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருப்பு தலைவர் நெல்சன் மண்டேலா 27 வருஷம் வந்து சிறையில் இருக்கார். வெள்ளை இனத்தோட சிறையில் அடைக்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. திரும்பி வந்து போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்று அந்த நாட்டின் சவுத் ஆப்பிரிக்காவின் அதிபராக போறார். இப்படி ஒரு கருப்பிடிக்கிற அதிபராக அவன் வெளியே இருக்கிறோம் பயந்துக்கிட்டு அந்த அதிபர் மாநிலத்திலிருந்து வெளியே போனான்னு நினைக்கிறாங்க. கேள்விப்பட்ட நெல்சன் மண்டேலா அந்த விலைகளுக்கு எல்லாரையும் தேசத்துக்கு போகாது. இந்த நாடு முன்னேறணும்னா நீங்களும் நாம சேர்ந்துதான் உழைக்கணும். ஆனால் இதே வெள்ளையிலிருந்து அந்த நெல்சன் மண்டேலா அவர்களை 27 வருடம் சிறையில் அடைச்சிருந்தாங்க. அதையெல்லாம் மாற்றாங்க. அதை மாற்றமாக நம்ம ஒரு நல்ல செயலுக்காக, அற்புதமான செயலுக்காக நாம இருவரும் இணைந்து வாழ்வோம், இணைந்து செய்வோம். இது ஒரு தியாக செயல். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே எளிமையான அந்த வழியாக இருந்தாலும் சரி, எளிமையான செயலாக இருந்தாலும் சரி, நேர்மையான வழியை செஞ்சாலும் சரி, அடிப்படையிலே நமக்கெல்லாம் ஆழமான அன்பு இருக்கிறது. இந்த அன்பு இருக்கும்போதுதான் நம் செயல்கள் எல்லாம் அர்த்தம் உள்ளதாக மாறும். இந்த அன்புன்றது குழந்தை திரசமாலும் இயேசுநாதரும் காட்டுகின்ற அன்பு என்பது எதிர்பார்ப்பில்லாத அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நம்ம கலாச்சாரத்தில், தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நம்மளை எதுவுமே எதிர்பார்க்க. என்ன நிகழ்வு தெரியுமா? இந்த மொழி இருக்கிறது. 10 ரூபா மொழி இருக்கு. அந்த 10 ரூபாவை எப்படியாவது திரும்பி வருது. அது நம்முடைய எந்தமோத கலாச்சாரத்தை நம்ம இணைஞ்சிருச்சு. அதனால்தான் நம்ம வந்து என்ன பண்றோம், வாழ்க்கையில நம்ம செஞ்சா அடுத்த செய்யணும் அப்படின்னு நம்ம மனநிலையிலே உருவாக்கிட்டோம். ஆனால் அந்த கிறிஸ்துவால் சொல்லி காட்டுற அன்பு வந்து எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு அளவுல சொன்னார். உன்னுடைய உதவி உண்மையில அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னா நீ உதவி செய்தவர் அவரால் உனக்கு எந்த விதத்திலும் திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கார். அவர்கிட்ட உதவி செய்யும். அவருக்கு எந்த விதத்திலும் நம்ம திருப்பி கொடுக்க மாட்டார். எந்த விதத்திலும் அதை திருப்பி கொடுக்க வராது. அந்த மாதிரி மனிதர்கள் மனுஷனுக்கு உதவி செய்ய அதுதான் உண்மையான எதிர்பார்க்காத அதைதான் சுட்டி காட்டுகின்றார். நாம் எதிர்பார்த்து செய்யும் போது அது வந்து நிச்சயமாக உண்மையான அன்பாக இருக்கிறது. ஆகவே அன்பாக சகோதர சகோதரிகளே, இந்த நேர்மையான வழியில் எளிமையான செயல் செய்வதும் ஆழமான அன்பு செய்வதும் அதுதான் நம்மளை மேலே வாழ்க்கைக்கு செல்லக்கூடியது என்பதை இந்த குழந்தை தெரிசா அவர்கள் நமக்கெல்லாம் சுட்டிக்காட்டுகிறார். இந்த கத்தோலிக்க மதத்திலே இப்படி போன்ற புனிதர்களுக்கு ஏராளமாக வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை தான் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டு. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துதான் நாமும் கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இன்று நாம் எல்லாம் கூடி வந்திருக்கின்றோம். நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது என்னவென்றால் இறைவனும் வேண்டுவோம். நம் வழி நேர்மையான வழியாக இருக்கட்டும், எளிய செயலாக இருக்கட்டும், ஆழமான அன்பாக இருக்கட்டும் என்று வேண்டுவோம். சமீபத்திலே ஒரு துணை சம்பவத்தை பற்றி பயிர் கொள்ள வேண்டும் என்று இந்திய நாட்டிலே பணக்காரர்கள் கூட டாட்டா பெரிய பணக்காரர்கள் அவருடைய வாழ்க்கையை சொல்றார்கள். நான் என் வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சினா நிறைய
கையில பணம் இருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி நினைச்சேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் அதை விட்டுட்டு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் மகிழ்ச்சி நினைச்சேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு வந்தேன், பெரிய 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 ஃபேக்டரி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் கையில் இருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அது என்னன்னா, என்னுடைய நண்பர் முதல் மாணவர்களுக்கு இந்த வீல் சேர் வாங்கி கொடுக்க சொன்னாரு. அனாதைகளுக்கு கிட்டத்தட்ட 200 வீல் சேர் நான் வாங்கி கொடுத்தேன். அவரே நீங்க அந்த அனாதை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. நான் போய் அந்த அனாதை குழந்தைகளுக்கு கொடுத்து வெளியே வரப்போ ஒரு சின்ன குழந்தை என் கையை காலை பிடிச்சிச்சு. என்னையே பார்த்துட்டே இருக்குது. ஏமா என் காலை பிடிச்சிட்டு என்னையே பார்க்கல அப்படின்னு கேட்டேன். அந்த சின்ன குழந்தை சொல்லிச்சு, சார் உன் மனசு ரொம்ப நல்ல மனசு, நீங்கள் உதவி செஞ்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் மோட்சத்தில் இருக்கிறப்போ நானும் மோட்சத்துக்கு திரும்பவும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அதனால தான் உங்கள் முகத்தை நல்லா பார்க்குறேன். இந்த நிகழ்வு காரணம் அவர் சொல்லிடுறாரு. அந்த சின்ன குழந்தை சொல்லுது, மறுபடியும் பின்னேற்ற என்னை அடையாளம் பண்ணி எனக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லுது. அதுதான் எனக்கு உண்மையே மகிழ்ச்சி கொடுத்தது என்று அவர் அழகாக சொல்லியிருக்கார். ஆகவே இந்த தெரேசா போன்றவர்கள் வாழ்க்கையை நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருப்பதால் அவர்கள் காட்டிய அந்த நேர்மையான எளிய செயல்களிலே நாம் அன்பு செய்ய இறைவன் சிறப்பாக கொண்டாடுவோம். அனைவருக்கு அந்த தேவைகளை மீத குழந்தை இயேசுவின் தெரேசா வழியாக இறைவனிடம் எடுத்துக்கொள்வோம். என் திருத்தந்தை, ஆயர்கள், மறைபணியாளர்கள் அனைவரும் உமது விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்ற தேவையான அருளை தர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். சாட்சி, எளிமை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு போன்ற சிறுமலரின் சிறிய வழியில் வாழ்ந்து அவற்றில் உமது இருப்பை கண்டுணர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாகிய நாங்கள் உம் அன்பையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் உலகெங்கும் எடுத்துரைக்கும் திருத்துதலுக்காக வாழவும் எங்களின் இயலாமை மற்றும் பலவீனங்களையும் உமது பேரன்பு மற்றும் இரக்கத்தின் மீது நம்பிக்கையை வைத்து உண்மையை சார்ந்திருந்த வருவதற்கு வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உறுதியாக நம்மளை நாங்கள் ஒரு வேதத்தை கேட்டு சொல்லி நம்பிக்கையின் சிறப்பாக தர வேண்டும் என்று குழந்தையை தெரேசாவையாக ஆதரவு தருகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியை கருத்துகளுக்காகவும் சிறந்த மௌனமாக கொண்டாடுவோம். இவற்றையெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவடியாக கொண்டாடுகிறோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மனை பலியெல்லாம் தந்தையாக தாரத்தை கொண்டாடுங்கள். ஆண்டவரே, புனித தெரசாவுக்கு விளங்கிய உங்களுடைய படிப்பினைகளை போன்று மாண்புக்குரிய உங்களை பணிவு இடுகின்றோம். அவருடைய பேர்மைகள் ஒன்றுவந்தவாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயத்தை மீறி எழுப்புங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லா உலகத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தந்தை நீதிமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களே, உமது வீட்டுக்கு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் நம்புமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரின் ஒழுக்கத்திலிருந்து புரிதலை மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். கொத்துலகில் கிடக்க இருக்கும் அருள்மொழிகளை இம்முலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதமான துறவிகளோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை ஒன்று. ஆகவே மெய்யாகவே குழந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தூய்மைகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக அவர் பாடுபட உள்ள கனியும் தம்மை கையெழுத்து போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு தினத்தை
நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வதன் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் தினத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிற்கு ஊழியக்கூடிய தருந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டேன். எனவே செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்குடைமைகளை தூய ஆவியார் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி அவை கொண்டுள்ளோம். எங்கள் திட்டத்தை பிரான்சிஸ், எங்கள் பதிவாளர் ராபர்ட், ஜோன் ராபர்ட், எல்லாத்தையும் அனைவரும் உமது திருவை அனுப்பி நிறைவேற செய்கிறார்கள். நீர் உலகிலிருந்தும் இடம் அழைத்துக் கொண்ட சகாய்மேரி, ஜான் கென்னடி, பெரியநாயகம், வனத்தாய், முத்து, அமர்வுமே என்னும் மனிதர்களை நினைவு கொண்டுள்ளோம். உன் திருநாமனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போர்க்க செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழுந்தோப்புடன் தொழில் கொண்ட சகோதர சகோதரிகளையும் தினத்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருக்குற வழியில் நேற்றிடம் எங்கள் அனைவர் மீது விளக்கமாகிறோம். கடவுளின் கண்ணத்தாயான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்கள் மனிதவராயிருந்து வாக்கிய புனித அனைவரிடம் நாங்கள் நினைவாழ்வில் பங்குபடுத்த நிகழ்ச்சி உம் திருமண கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வருவதல்ல உம்மை கொண்டாடுகிறோம். Yeah.
ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுள்ளவர்களும் நின்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்பிக்கராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உம் திருத்துதர்களுக்கு முழந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரவின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் நல்வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவர் அருளின் அமைதியும் உதவியோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவை வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இதோ இறைவன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது வாழ்விலே சிறு சிறு செயல்கள் வழியாக நம்மையும் நம் சேர்ந்திருக்கிற சமூகத்தையும் இறைவனது பாதத்தில் படைக்கவும், அதன் வழியாக நாம் எப்போதும் மீட்பை பெற்றுக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். Yeah.
நமது தனிப்பட்ட நேரங்களை அமைதியில் செலுத்துவோம். அனைவரும் கொடுப்போம். வல்லமை மிகுந்த மன்றாட்டு. குழந்தை இயேசுவின் புனித தெரசாவே, நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,